தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோதனை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம், புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 1. எபேசியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு தெரியும், கிருபை அப்படின்னு சொன்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது காண்பிக்கப்படுகிற ஒரு தயவு. an unmeritable favor, those who really not anything worthy enough, அது கிருபை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ வேதம் சொல்லுது gift of God என்பது. பட் இந்த gift இந்த கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா அந்த gift ஃப்ரீயா கிடைக்கல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நாம் பல சமயங்களில் பல தருணங்களில் திருமணத்தின் போது அல்லது மற்ற எந்த நிகழ்வாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு நாம் கிஃப்ட் கொடுப்பது வழக்கம். நாம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், ஆனால் அந்த கிஃப்ட்டுக்கு ஒரு விலை இருக்குது. அந்த கிஃப்டை வாங்கி தான் நாம் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அப்போ அப்படி போல இங்க வேதம் சொல்லுகிறது, மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. த ரிடெம்ஷன் என்று சொல்லுகிற பொழுது, த ரிடெம்ஷன் ஹஸ் a வேல்யூ. அது சும்மா கிடைக்க பெறல. அவர் நமக்கு பாராட்டினது கிருபை. ஆனால் அந்த கிருபைக்கு ஒரு விலை உண்டு, ஒரு மீட்பு உண்டு. ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 3ஆம் அதிகாரத்தில், ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. ரோமர் 3:24, இலவசமாய், இப்ப நமக்கு கிடைக்கப்பட்டது இலவசம், ஃப்ரீ. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அப்போ நம்ம மீட்டிருக்கிறாரு. மீட் பண்றது பொதுவா மீட்கிறது உங்களுக்கு தெரியும், 2 வகையில அந்த வார்த்தை பொருட்படும். ஒன்று காப்பாற்றுவது, இல்லையா? காப்பாற்றுவது என்பது ஒரு செயலை செய்து, ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, இன்னும் எளிமையா சொன்னா, ஒரு பொருளை ஒரு தேவைக்காக நாம் என்ன பண்றோங்க, அடமானம் வைக்கிறோம், ரைட்டா? அதை மீட்கணும், இல்லையா? ஒரு வீடாகட்டும், வாகனமாகட்டும், அல்லது ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், ஏதாவது நாம் அடமானம் வைத்தா அதை மீட்கிறோம். அந்த மீட்பதற்கு என்ன தேவைன்னா ஒரு காஸ்ட் இருக்குன்னு சொல்றோம். அந்த காஸ்ட் தான் என்னதுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். இதெல்லாம் நமக்கு தெரியும், இல்லையா? கிருபை அவர் நமக்கு காண்பித்தது, ஆனால் மீட்பு என்பது இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இல்லாமல் மீட்கப்பட முடியாது நாம். அப்போ நமக்கு இந்த ரட்சிப்பு என்பது இலவசமாக கிடைக்கப்பெற்றது. ஆனால் அந்த பொருளுக்கு விலை உண்டு நாம் பேசுகிறோம். ஒருவேளை நமக்கு இலவசமாக கிடைச்சதுனால அந்த பொருளுடைய, இங்கே சொல்லுகிற பொழுது குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினுடைய
மகிமை நமக்கு தெரிகிறதா? பல சமயங்கள் எந்த ஒரு செயலையும் நாம் இன் நம்பர்ஸ், இன் கரன்சியில் சொல்லும் போது தான் கொஞ்சம் கூட நல்லா புரியும் நினைக்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போறார். பரிசேயர்கள் உங்களுக்கு தெரியும், பேசிக்கலி அவங்களுக்கு நல்ல வசனம் தெரியும், நல்லா நடக்கிறவர்கள். பரிசேயனுடைய வீட்டுக்கு போறாரு. பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிற பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா 36 வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமறியினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்போ சம்பவம் இதுதான். என்னன்னா, ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவ அவருடைய தன்னுடைய கண்ணின் நீரினால் என்னதுங்க அவருடைய பாதங்களை கழுகினாள். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அழுவது என்பதே என்னதுங்க ஒரு கேவலமாக, ஒரு எழுதுனதுங்க ஒரு பலவீனமான இல்லையா, கோழைத்தனமான ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. கிரைங் இல்லையா இல்லையா. ஆனா இந்த அம்மா அப்படியே அழுதாலும் என்னதுங்க எவ்வளவு வரும் தண்ணி, அப்படியே லைட்டா ஒரு டிராப் அப்படியே ஒழுகும் இல்ல. இந்த அம்மா வேதம் இயேசுக்கு சொல்றாரு தன்னுடைய பாதங்களை என்னதுங்க கழுகினாள் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னதுங்க அந்த அம்மா என்ன இங்க காரியம்னா, தன்னுடைய பாவத்தை குறித்து அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய என்னதுங்க ஒரு உணர்வு இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்துச்சு. நான் செய்வது பாவம் என்பதான ஒரு பெரிய என்னதுங்க ஒரு வேதனை அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உடனே அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்ட சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கண்பட்டிருந்தார்கள். அதான் சொன்னல, கரன்சி சொன்னாதான் புரியும் சொன்ன இல்லையா. இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கரன்சி சொல்றாரு. 2 பேர் கண்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தா என்று சொல்லி. அப்போ இங்க நான் பார்க்கிற பொழுது அந்த பரிசேயன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவை பார்த்து பாவின்னு சொன்னார். அந்த அம்மா நல்லா என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, தன்னுடைய பாவத்தை அந்த அம்மா நல்லா உணர்ந்திருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த பாவம் பெருசு அப்படின்னு சொன்னா, 500 வெள்ளிக்காசுக்கு ஈடான என்னதுங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற வார்த்தை 500 வெள்ளிக்காசுக்கு ஈடான என்னதுங்க அந்த அம்மாவுடைய பாவம் பெருசு அப்படின்னு சொல்ற. 2 காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, அந்த அம்மா தான் பாவி என்பதை நல்லா உணர்ந்திருந்தாங்க. 2வது, அந்த பாவம் எவ்வளவு பெருசு என்பதை அந்த அம்மா உணர்ந்திருந்தாங்க. ஏன்னா அந்த பாவம் எவ்வளவு பெருசு என்பதை அவங்க உணர்ந்ததனுடைய வெளிப்பாடு தான் கீழே நம்ம வாசிக்கிற பொழுது அவர் அதை சொல்றார். அந்த பரிசேயங்கிட்ட, அந்த சீமோன்கிட்ட பேசுறார். 43 சீமோன் பிரதியுத்தரமா மன்னிக்கணும் 44 ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமறியினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பாருங்க, 3 காரியம் அவர் சொல்றார். ஒண்ணு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களை கழுவ தண்ணீர் தரல. இயல்பாகவே யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் என்ன இருந்ததுன்னா, யாராவது வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துங்க கால் கழுவுறதுக்கு தண்ணி தருவாங்க. 2வது இருந்துங்க தொடச்சு விடுவாங்க. இதை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மரிப்பதற்கு முன்பாக ஒரு விருந்து ஆயத்தம் செய்கிறார். அந்த விருந்து ஆயத்தம் செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இருந்துங்க எல்லாரும் சீஷருடைய கால்களை கழுவி இருந்துங்க துடைத்ததை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய சீலையினாலே துடைத்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ இது அவங்களுடைய வழக்கம். அப்போ சொல்றாரு, நான் வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் தரல, துடைக்கல, ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அப்புறம் சொல்றாரு, அவர்களுக்குள்ள இன்னொரு வழக்கம் இருந்ததுங்க, கிஸ் பண்ணுவது இல்லையா, ஹோலி கிஸ்ஸஸ். அதனால நீங்கள் ரோமர் 16:16 வாசிக்க நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் பரிசுத்த முத்திரை இருந்துங்க ஒரு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அவங்களுடைய இருந்துங்க வழக்கங்கள் இல்லையா. அப்போ சொல்றாரு, இவள் என்னை ஓயாமல் என்னுடைய பாதையில் இருந்துங்க முத்தம் செய்து வந்தாள். அப்போ இங்க சொல்றாரு, அந்த அம்மாவுடைய செயல், தான் பாவி என்பதை நன்கு அறிந்திருந்தாங்க. அதற்கு அந்த அம்மா இருந்துங்க ஒரு செயலை செய்தாங்க. அந்த செயல் பேசப்படுகிறது. அவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அன்பு என்பது அவள் செய்து காண்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை செய்து காண்பித்தார்கள். அப்போ இந்த மீட்பு என்பது இந்த அம்மாவுக்கு மன்னிக்கப்பட்டது. எஸ், அந்த மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பாவிகளை மன்னிக்க கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அவர் சொன்னார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவம் உலகத்தாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த அம்மாவளை போல முதல்ல பாவம், நான் பாவி என்கிறதான ஒரு உணர்வு நமக்கு எப்போதுமே இருக்குதா இல்லையா? அந்த பாவத்தினுடைய அளவு நமக்கு தெரியுதா? இது ரெண்டும் அவசியம் பாருங்க. ஏன்னா பல சமயங்கள் இங்க பரிசேயன் எப்படி இருந்தான்னா, ஏற்கனவே இன்னொரு உதாரணத்தை சொல்லும் போதும் இயேசு கிறிஸ்து ஒரு ஆயக்காரனை பரிசேயன் தான் கம்பேர் பண்ணி பேசுறார் இல்லையா. நிறைய இடங்கள் இந்த பரிசேயர்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. பிகாஸ் பரிசேயர்கள் பேசிக்கலி நல்லா வசனம் தெரிஞ்சவங்க. பவுல் கூட இருந்தவங்க ஒரு பரிசேயன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஹவு டு யூ கண்டக்ட், உனக்கு இயேசு கிறிஸ்து செய்தது புரிகிறதா? இன்னைக்கு நமக்கு புரிகிறதா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் என்று சொல்லி? ஆனா அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் என்பது நமக்கு புரியணும். நம்முடைய பாவம் எவ்வளவு பெரிது என்பது நமக்கு புரியணும். ஏசாயா சொல்லுகிற பொழுது இந்த அளவுக்கு இஸ்ரவேல் மக்களை பற்றி பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவே என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்னதுங்க புசிப்பீர்கள். அப்போ இந்த பாவத்தினுடைய அளவு எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாம். ஆனா இயல்பாகவே நம்முடைய பாவத்தின் அளவு நமக்கு தெரிகிறதா? நாம் உணர்கிறோமா? அந்த பாவத்தினுடைய அளவு நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள உறவுங்க ரொம்ப பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு அவர் என்ன மன்னித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, do we really value our salvation, நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய மீட்பை நமக்கு நல்லா புரிஞ்சிருந்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதையுமே செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். மீண்டிங் புரியறதுக்காக சொல்றேன். இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே கரன்சியை தான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை உங்களுடைய ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் ஒரு 5 கோடி ரூபாய் ஒருவர் தருவார் என்று சொன்னால்,
நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அந்த மனுஷனுக்கு? என்ன வேணாலும் செய்வீங்க. கரெக்டு தானே? அங்க விடுங்க, நம்ம வேலை ஸ்தலத்தை விட சொல்லுங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் கார்பரேட்டுகளில், இந்தியன் கார்பரேட்ஸில் சம்பளம் எது கொடுக்கப்படுகிறதுனா, வேலைக்கு 25%, திட்டு வாங்கிறதுக்கு 75%. ஏன்னா அப்படி திட்டுவாங்க. கேட்டுதுனே. ஆனால் நமக்கு என்னதுங்க, கொஞ்சம் கூட கோவம் வராது. எவ்வளோ திட்டினாலுங்க நம்ம அசரவே மாட்டோம். ஏன் அசர மாட்டோம் தெரியுமா? சம்பளம் போடணும். கேட்டுதுனே. நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய இஎம்ஐ இருக்குது. எங்கேயாவது கொஞ்சம் கோவப்பட்டோம் அப்படின்னு சொன்னானுதுங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட கோவப்படணும்னு. புரியுதா உங்களுக்கு? யாருக்கிட்ட கோவப்படணும் நமக்கு நல்லா தெரியும். அல்லது இப்படி சொல்றேன், உங்களுக்கு யாருக்கிட்ட எல்லாம் அதிகமாக கோபம் வருகிறதோ அவர்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய பொருள். வாட் எவர் மேபி. அப்போ நம்ம உண்மையிலேயே தேவனை தேவன் என்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் வேல்யூ பண்றோம். எவ்வளோ திட்டினாலும், அலசா ரொம்ப கடுமையா திட்டுவாங்க. நீங்க வாங்கிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, அனுபவத்துல தான் சொல்றேன். பார்த்துங்க ரைட். அவங்களுக்கு எவ்வளவு திட்டு வாங்கினாலும் கொஞ்சம் கூட என்னதுங்க இல்ல சொல்லுவாங்களே, வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் இருந்தா என்னதுங்க வேலையே செய்ய முடியாது. சிரிச்சுக்கினே கேட்போம், ஓகே சார் இல்ல. ஏன்? we know நமக்கு எவ்வளவு தருகிறார் என்பது நமக்கு தெரியும். வேல்யூ பேக்கேஜ் ஜாஸ்தி ஆக ஆக என்னதுங்க ப்ரெஷரும் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் அவரை திட்டுவாங்க, முதல்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அடி பஞ்ச் விட்டானுங்க. ஏன்னா இவர் அடிக்கலாம் லாஸ்ட்ல அவர் கீழே இருக்காருங்க. ஒரு டீம் லீடரை கரெக்டாக பஞ்ச் பண்ணாதான் இருந்துங்க அவர் கீழே இருந்துங்க பஞ்ச் பண்ணுவார். கேட்டுதுனே. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க செம்ம அடி விடும். ஏன்னா அவர் சம்பளம் ஜாஸ்தி வாங்குறாரு. பண்ணுங்க அடி பஞ்சு ஃபர்ஸ்ட் அடி அவர் தான் விடும். மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், எப்படி எனி திங் ஃபார் தட் மேட்டர். அப்போ என்ன சொல்றோம்னா, எஸ் டெஃபினெட்லி கஷ்டம், இதெல்லாம் நாம் சகிக்கிறோமே. அப்ப நமக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா நம்முடைய எஜமான் யார் என்பது நமக்கு தெரிகிறது. அப்போ இங்கே தேவனையும் அவருடைய குமாரனையும் நாம் எந்த அளவுக்கு வேல்யூ பண்றோம்ன்றதுதான் இங்க கேள்வி. யோசிச்சு பாருங்க. அவரு நமக்கு இலவசமா கொடுத்துட்டாருங்க, ஆனா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குங்க. மீட்டாருங்க. நீங்க அடமானம் வச்சது மீட்டானதுங்க, துட்டு கொடுத்து தான் மீட்கணும். இங்க குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நமக்கு மீட்டிருக்கிறார். ரெடீம். அவர் சொல்றாரு, உங்களுடைய பாவம் சிவே என்று இருந்தாலும், பிளட் கலர்ல இருந்தாலும் நான் அதை மாத்துறேன்றார். அப்படி மாத்திர ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் இல்லையா? 2 நாளாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இங்க இதே மாதிரி தானுங்க நாமளும் கூட, எந்த வித்தியாசமும் இங்க கிடையாது இல்லையா? மனிதர்கள் நாம் யோசிக்கணும், தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் பாருங்க. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் இருந்துங்க அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்டு மேடைகளையும் திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி, நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் அப்போ இந்த வார்த்தை சொல்லுவார். அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிற பொழுது, நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகள் எல்லாம் அவர்கள் செய்ய
சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரராகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். எந்த அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சார்னா, எந்த ஆலயத்தை சாலமோனும் தாவீதினுடைய இருதயத்திலே துவங்கின அந்த சிந்தைய மெட்டீரியலைஸ் பண்ணதுங்க. சாலமோன் அவ்வளவு பெரிய ஆலயத்தில் என்ன கொண்டு போயிட்டாருன்னா விக்கிரகத்தை கொண்டு போயிட்டார். வான சேனைகளுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, வச்சுட்டார். நிறைய விக்கிரகங்கள் வச்சுட்டார். இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை 9 வாசிக்கிற பொழுது, அப்படியே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். என்ன பண்ணார்னா, இவர் ஏற்கனவே பல ஜாதிகளை அழித்தார். என்ன ஜாதிகளை அழித்தாருங்க? இந்த விக்கிரக வழிபாடுகள் இதை சார்ந்த மக்களை அழித்தாரே, அவங்களை விட நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. யாருங்க? இஸ்ரேல் மக்கள். அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க. இப்ப இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே வருகிறார். 10 சொல்லும் போது, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கேட்கல. பல சமயங்கள் கேட்கல, பிஸி இல்லையா? தங்களுடைய காரியங்கள் ரொம்ப மூழ்கி இருந்தாங்க. அந்த விக்கிரகத்தின் மீது ஒரு பெரிய வாஞ்சி அவர்களுக்கு இருந்துச்சு. 11 சொல்றார் பாருங்க, ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இதுதான் பாருங்க, இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டார். எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்திலே என்ன கொண்டு போயிட்டாருங்க, விக்கிரகத்தை கொண்டு போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை அவர் செஞ்சுட்டார். பாவத்தை செஞ்ச பிற்பாடு இப்போ தேவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். மனுஷனுடைய சைக்கிள் எப்பவுமே இப்படிதாங்க. நியாயாதிபதிகள் தான் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நல்லா போயிட்டு இருப்பான், தப்பு பண்ணுவான், தண்டிப்பாரு, மனம் திரும்புவான், தேவன் வாய்ப்பு கொடுப்பாரு, திரும்பி நல்லா இருப்பான், திரும்பி தப்பு பண்ணுவான், திரும்பி தண்டிப்பாரு, திரும்பி மனம் திரும்புவான், திரும்பி சரியாவான், திரும்பி தப்பு பண்ணுவான். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையே இல்ல? ரொம்ப ஆச்சரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில. இர்ரெஸ்பெக்டிவ், இதுல யாருமே பாரபட்சம் கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் எல்லா மனுஷனுடைய சித்தி எப்படிதான் இருக்குன்னா இப்படிதான் இருக்குது. இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டான். தேவன் அடிச்சாரு. அடிச்சதுக்கு அப்புறம் 12ஆம் வசனம் சொல்றாரு, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஒருவேளை ஒரு 1 to 1 ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்து வச்சுங்க, விட்டுருவானா மனுஷன்? அதை விடவே கூடாது. அவன்லாம் என்ன பேசினான் தெரியுமா, என்ன செஞ்சான் தெரியுமா? கேட்டதுன வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க தேவன் சொல்றாரு பாருங்க, 13 சொல்றாரு பாருங்க, நம்முடைய தேவன் தான் சொன்னதை அவர், அது தண்டனையா இருந்தாலும் சரி, சிக்ஷையா இருந்தாலும் சரி, இரக்கமா இருந்தாலும் சரி, அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சார் இல்லையா? அவர் சொல்றார் 13, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்ப பாருங்க, God is always a forgiving God. இதுதான் மக்கள் இன்னொரு விதமா போதிச்சிடுறாங்க. என்ன விதமா போதிச்சாங்க? God is a gracious God. You can commit whatever mistake you want. எல்லாத்தையும் தப்பு பண்ணு தம்பி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, போய் ஃபிளாட் ஆயிடு, அவர் மன்னிச்சுடுவாரு. இல்ல, த ரிப்பென்டன்ஸ் அது ரொம்ப அதான் எபிரேயர் சொல்ல பாருங்க. இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12 வாசிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நினைவு என்ன, யோசனை என்ன? நமக்கு நினைவுனா என்னன்னே தெரியாது, யோசனைனா என்னன்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது இதை ரெண்டுத்தையும் பிரிக்கிறார் என்ற. How do we do that இல்லையா? அது எப்படி நாம் மனம் திரும்புகிறோம் என்பதுங்க தேவனுக்கு தெரியும். செஞ்சுட்டு அவர் பாப்பாரு நம்ம செய்யறோமா, இல்ல நாம் உண்மையிலேயே மனம் திரும்ப? இங்க மனாசேயுடைய மனம் திரும்புதல் இருந்துங்க, அவர் கேட்கிறான், கெஞ்சி தன்னை தாழ்த்தினான். தாழ்த்துகிற பொழுது தேவன் இறங்குகிறார். இதுதான் கண்டிஷன். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளால தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் நம்மளை எப்படி மீட்டு கொண்டார் என்பது நமக்கு புரிஞ்சுச்சுன்னு சொன்னா, நான் எவ்வளவு பெரிய ஒரு பாவி என்பது நமக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா, நாம் அவருக்கு எப்படிப்பட்ட கடமைப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்பதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இதை மாத்திரம் அவர் செஞ்சு கொடுத்தானுங்க, என் தோல் அவருக்கு செருப்பா தச்சுனுதுங்க, நான் போடுவேன் எல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல அவ்வளவு இக்கெட்ல இருக்கிற போது மக்களுடைய என்னதுங்க உணர்வு எப்படி இருக்குங்க? இப்போ நம்ம என்ன செய்யணும் அவருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய கர்த்தருக்கு நாம் எப்படி வாழணும் என்பதை யோசிச்சு பாருங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குதான்னு பாருங்க. இல்ல we are like a common man. Do we really understand what we enjoy in Christ? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்திருக்கிறோம் என்பது நமக்கு புரிகிறதா? அப்போ மனாசேவுடைய என்ன சொல்ற? அப்போ வேதம் சும்மா சொல்ல என்ன சொல்லுங்க, நான் எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிச்சுடுறேன் அப்படின்னு சும்மா சொல்லல. உங்களுடைய பாவம் சிவே என்று இருந்தால் அதை நான் மாற்றுவேன்னு சொன்னா அதை செய்து காமிச்சார். மனாசேவுடைய இந்த செயல் ரொம்ப ஆபத்தான செயல். தேவனுடைய ஆலயத்திலே போயிருந்தீங்க விக்கிரகத்தை வச்சார். இதையே தேவன் மன்னிச்சார். அப்ப என்ன சொல்லலாம்? எதை விடாலும் மன்னிப்பார், என்ன வேணாலும் செய்யலாம் சொல்றோமா? இல்ல இல்லையா? அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட நாம எந்த அளவுக்கு வேல்யூ பண்றோம் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, கர்த்தர் செய்த தியாகத்தை நம்மளால என்ன பண்ண முடியுது யோசிச்சு பாருங்க. அப்ப மீண்டும் நம்ம அந்த பகுதிக்கு போலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல. அப்ப அதனால்தான் இதுக்கு வேதம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று பேசுகிறது. பல இடத்துல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த ரிச்னஸ் பேசுறார். நமக்கு ரிச்னஸ் சொன்னாலே என்னதுங்க, டப்பு, காசு, துட்டு இல்லையா? இது ரொம்ப ஆபத்து. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? இட்ஸ் நாட் அபவுட் பிசிக்கல் டெத் இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய மரணம், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பிரிஞ்சிருது. இதை ஒருத்தர் மன்னிக்கிறாருன்னு சொன்னா, இதுல இருந்து நான் தப்புவிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை சொல்லுகிற பொழுது 47 நல்லா நாம் கவனிக்கணும். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றான். அப்போ do we really understand what is the debt we have? நம்முடைய பாவம் எவ்வளவு பெருசு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நமக்கு பாவம் எவ்வளவு பெருசு நமக்கு புரியலன்னு சொன்னா நம்ம அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாம நம்ம இருக்கிறோம். எப்போ நம்முடைய பாவம் நமக்கு புரிகிறதோ, நம்முடைய தவறு நமக்கு புரிகிறதோ, அங்க நம்ம என்ன பண்ணுங்க, we'll change ourselves. அவர் சொல்றாரு, எஸ், மனம் திரும்புவோர் இறங்குறார். அதனால இங்க சொல்லுகிற போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி மீண்டும் நம்ம அந்த எபேசியர்ல வாசிக்கிற எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. அப்போ இங்க பேசுகிற பொழுது சொல்றாரு பாருங்க இல்லையா? 3ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம என்னதுங்க ஆசீர்வதித்திருக்கிறார். ரோமர்ல வாசிக்கிறோம், இப்படி வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் இதை இப்படிதான் பேசுறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அல்லது
தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் நம்மளை தண்டிக்காம விடுறாரு பாருங்க, இறங்குறாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ரிச்சஸ் அப்படின்னு சொன்னா தட்டினார்னா முடிஞ்சிருச்சு இல்லையா? மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். பெருசா நினைக்கிறோம் நம்ம இல்ல, இப்படி ஒரு தட்டு தட்டினதுங்க ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான். புல்லை போல, பூவை போல இல்லையா, நிழலை போல, அஞ்சற்காருடைய ஓட்டத்தை போல, கூலிக்காருடைய ஓட்டத்தை, இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தது பெரிய ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல நம்ம உணரணும். இந்த அம்மா உணர்ந்த மாதிரி தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்திருந்தாங்க. அப்போ அதை என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சு காமிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அதான் சொல்லி சொல்றாரு பாருங்க. நான் முடிச்சிடறேன். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னதுங்க என் சீஷராயிருப்பீர்கள். அப்போ எதுல நிலை நிற்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் உபதேசத்தில் நிலை நிற்க வேண்டியதுங்க அவசியம். God expects that. God என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் இருந்துங்க நிலைத்திருங்கள். ஆமா இல்லையா? ஆமா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது நாம் இப்படி வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிக்கிற பொழுது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஒரு காரியம் என்னன்னா, நாம் மீட்கப்பட்டவர்கள், we have been redeemed அப்படின்னா நம்மளை ஒரு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அப்போ ஒரு செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் அந்த செலவுக்கு பாத்திரவான்லாம் நான் இருக்கிறேனா? அப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, என்னுடைய பாவம் என்ன, என்னுடைய டெப்ட் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ நீங்க எவ்வளவு ஒரு அன்பு கூறுறீங்க நீங்க தான் தெரியும். நாம் எவ்வளவு பெரிய பாவி. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இல்லையா, நான் பிரதான பாவின்னு சொல்றார். ஏசியா சொல்லுகிற போது என்ன சொல்றாருங்க, நான் அசுத்த இருந்துங்க உதடுகளுடன் பேசுகிறார். ஆல் கிரேட் பீப்புள் இவங்களாம் இருந்துங்க தங்களை அப்படிதான் சொல்றாங்க. யோவான் எழுதுகிற போது சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் இந்த வஞ்சிப்புகளாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை உட்படுத்தி பேசுகிறார். நாம் பாவிகள், ஆமா இல்லையா, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் யோவான் தன்னை உட்படுத்திக்கிறார். அப்போ இவங்களுக்கெல்லாம் தங்களுடைய பாவங்கள் இருந்துங்க புரிஞ்சுச்சு. அப்போ அதனால இருந்துங்க மீட்டரை குறிச்சிருந்துங்க ஒரு பெரிய இருந்துங்க ஒரு பெரிய புரிந்துகொள் இருந்துங்க அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ கேள்வி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ நான் மீட்கப்பட்டவன் என்பது நமக்கு புரிகிறதா? மீட்கப்பட்டா அந்த மீட்கப்பட்டவருக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கிறோம் இல்லையா? வேதம் இப்படிதான் சொல்லுது. நான் முடிச்சிட ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற பொழுது, நேரா 17 மாத்திரம் வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போ நீங்கள் உங்களை எதற்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? உண்மையிலே நம்முடைய செய்கைகள் என்னதுங்க தேவனுக்கு பிரியமா இருக்குதா? நான் மீட்கப்பட்டவன் என்பது உணர்ந்து, என் கர்த்தர் எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக செஞ்சிருக்கிறாரு என்பதை நான் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் காணப்படுகிறேன்னு சொன்னா அது கரெக்ட் இல்ல. டு வி கீப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் as an ordinary religion, உலகத்துல பார்க்கப்படுகிற ஒரு ரிலிஜனாக, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், நான் ஒரு மெம்பரா இருக்கணும், நான் பார்த்துங்க ஒரு நல்ல ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் வாழுகிறோமா? இல்ல, என் தேவன் என் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார் என்பதை நான் புரிஞ்சு அவருக்கு நான் பாத்திரமாக நான் ஜீவிக்கிறேனா? சிந்திப்போம். நம்முடைய வழியிலே மாற்றும். தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக.